முட்டை சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ஒரு முட்டை மசாலா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேவரட் டிஷ்ஷாக இந்த முட்டை மசாலா ஆயிடும். வாங்க அந்த முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஹெச்எஸ்கே விருந்து சேனல். முட்டை மசாலா செய்கிறதுக்கு நான் முதல்ல 5 முட்டை எடுத்து அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த முட்டையை தோல் உரித்து எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு முட்டை எடுத்து லைட்டாக நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு அதை நீங்கள் லைட்டாக உரித்து எடுத்துக்கோங்க. மஞ்சக்கருவு தனியாக, வெள்ளைக்கருவு தனியாக நம்ம தனித்தனியாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி 5 முட்டையுமே நீங்கள் கத்தி வச்சு கோடு போட்டு தனியாக உரித்து எடுத்துக்கோங்க. இப்போது 5 முட்டையுமே நான் வெள்ளைக்கருவு தனியாகவும் மஞ்சக்கருவு தனியாகவும் பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் மஞ்சக்கருவை நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து அதை உங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த ஷேப்பில் வருதோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்படி நீட்டாக கட் பண்ணிக்கிறேன் ஒரு முட்டையையும். இப்போ நான் எல்லா முட்டையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நீட்டாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும். அதனால் எல்லா முட்டையுமே நான் இந்த மாதிரி 1 2ஆவோ இல்லை 2 3ஆவோ எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லா முட்டையுமே கட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நான் இலை, பட்டை, ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ நல்லா வெங்காயத்தை இது கூட வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கக்கூடிய ஸ்டேஜில் நான் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தக்காளியும் கொஞ்சமாக பூண்டும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வந்துக்கிறேன். இப்போது இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியும் பூண்டும் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டும் சேர்க்கணும். தக்காளியும் பூண்டும் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இதுலயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் கழுவி அதிலே சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1/2 கிளாஸ் அளவுக்கான தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கிறேன். இப்போது இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் அதுல நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஒரு கொதி வந்த பிறகு அதுல நம்ம ஏற்கனவே செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, மஞ்சக்கருவையும் வெள்ளைக்கருவையும், அதை இதுல பொறுமையா சேர்த்துக்கிட்டே இருக்கேன். மஞ்சக்கரு ஆல்ரெடி சேர்த்தாச்சு. இப்போ நான் வெள்ளைக்கருவையும் இதுல சேர்த்துக்கிட்டேன். இப்போ ரெண்டும் உடையாத அளவுக்கு லைட்டா பரட்டி விடுங்க. இந்த ஸ்டேஜ்லயே நீங்க சேர்த்தாதான் மசாலா கூட நம்ம முட்டையெல்லாம் நல்லா ஒரு சேர கலந்து ரெடி ஆகும். அதனாலதான் இப்போவே நான் சேர்த்துக்கிறேன். ரெண்டுத்தையும் நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பு அப்படியே ஸ்லோல வச்சிருங்க. கெட்டியா ரெடி ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட முட்டை மசாலா ஆனது ஸ்லோ பண்ணி வச்சோம் இல்லையா, அதுல நல்லாவே திக்காயிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல இதுல கொஞ்சமா கொத்தமல்லி மட்டும் சேர்த்து நீங்க கிளறி விட்டா போதும். நான் கொத்தமல்லி சேர்த்து கிளறி விட போறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த திக்கான ஸ்டேஜில் நம்ம ஒரு சாதத்தில் போட்டோ இல்லை சப்பாத்திக்கோ அதை சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே எல்லாமே முட்டையோட கலந்துருச்சு. ஃபைனலாக நம்மளோட முட்டை மசாலா ஆனது ரெடி ஆயிடுச்சு.